முத்துக்கண்ணு விஜயகுமார் தம்பதியை விட மஞ்சுளா அதிகமாக சம்பாதித்தவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என்று பல மொழிகளில் கலக்கு என்று கலக்கியவர். கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர். மஞ்சுளாவுக்கு பாதுகாப்பு கருதி தெலுங்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மஞ்சுளா விஜயகுமாரை திருமணம் செஞ்சுக்கிட்டார். விஜயகுமாரின் மனைவி என்பதால் அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது. அப்போதைய முதல்வர் மஞ்சுளாவுடைய 3 மகள்களையும் விஜயகுமார் நினைத்திருந்தால் டாக்டருக்கோ, என்ஜினியருக்கோ, வக்கீலுக்கோ படிக்க வச்சுக்கலாம்ல. ஏன் படிக்க வைக்கல? அப்போது தன்னுடைய முதல் மனைவியுடைய மகள்கள் இருவரும் டாக்டருக்கு படிக்கணும், டாக்டர் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும். அவருடைய மகள் தியா, அனிதாவுடைய மகள் தியா இப்போ டாக்டரு, இப்போ கல்யாணம் ஆகிருக்கு. சொந்த தியேட்டரில் ஒரு சிலை வச்சுருக்காரு திருத்துறைப்பூண்டியில். அதில் இடது பக்கம் முத்துக்கண்ணு, வலது பக்கம் மஞ்சுளா, 2 மனைவிகளிடம் தோள் மேலே கை போட்டு ஒரு சிலை வச்சுருக்காரு. வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே, நடிகை மஞ்சுளாவுக்கு நடிகர் விஜயகுமார் செய்த துரோகம். நடிகர் விஜயகுமாருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பெயர் முத்துக்கண்ணு. அது அவருடைய சொந்த சாதியில் திருமணம் செய்தவர். முத்துக்கண்ணு விஜயகுமார் தம்பதியினருக்கு அனிதா, கவிதா என்ற 2 மகள்களும் அருண்குமார் என்ற மகனும் உண்டு. இதில் அருண்குமார் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார். ரொம்ப பேருக்கு தெரியாது அருண்குமார் மூத்த தரத்து மகன் என்று. இதில் அனிதாவும் வனிதாவும் 2 பேரும் MBBS டாக்டர் படித்தவர்கள். இதில் அனிதாவுடைய மகள் தியா, அவரும் MBBS படித்தவர் தான். தியா திலன் என்பவரை காதலித்தார். டாக்டர் தியாவுக்கும் டாக்டர் திலனுக்கும் நேற்று மகாபலிபுரத்தில் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது. அது மட்டுமல்ல, மூத்த மனைவிக்கு 2 மகள்கள், 2 பேரையும் டாக்டர் படிக்க வச்சுருக்காரு. ஆனால் மஞ்சுளாவுக்கு 3 மகள்கள், பிரீத்தி, வனிதா, தேவி, ஸ்ரீதேவி, 3 மகள்கள். இந்த 3 மகள்களும் என்ன படித்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இதில் கொடுமை என்னென்னா, முத்துக்கண்ணு விஜயகுமார் தம்பதியை விட மஞ்சுளா அதிகமாக சம்பாதித்தவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என்று பல மொழிகளில் கலக்கு என்று கலக்கியவர். கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாது. சென்னையில் டீனரில் குட்லக் என்ற ஒரு தியேட்டர் இருந்தது. இப்போது அது லீ லேண்டன் மேஜிக் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த குட்லக் தியேட்டருடைய உரிமையாளர் மஞ்சுளா. விஜயகுமார் ரஜினிகாந்தை வைத்து கை கொடுக்கும் கை என்ற படத்தை எடுப்பதற்காக அந்த தியேட்டரை விற்றார். விஜயகுமாருக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னால், எம்ஜிஆர் லதாவுடன் ஜோடியாக நடித்தார் ரஜினிகாந்த். அதனால் பிரச்சனை ஏற்பட்டது. அதே மாதிரி விஜயகுமார் எம்ஜிஆர் மஞ்சுளாவை திருமணம் செய்து கொண்டார். அதனால் பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு முன்னால் தான் VC கோநாதன் எழுதி இயக்கிய மாங்குடி மைனர் என்ற படத்தில் எம்ஜிஆருடைய ரசிகராக விஜயகுமார் நடித்திருந்தார். அந்த படம் நல்ல வசூலில் சக்கப்போடு போட்டுச்சு. இதன் காரணமாக எம்ஜிஆர் சொன்னபடி அதிமுக கொடி பச்சையும் குத்திக்கிட்டார் விஜயகுமார். ஆனால் பச்சை குத்திய 4வது நாள் விஜயகுமாரை தூக்கி வெளியே போட்டார் எம்ஜிஆர். நடிகர் விஜயகுமார் கட்சி கட்டுப்பாடுகளை மீறியதால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஒப்புதல் வெளியிடப்படுகிறது என்கிற அறிக்கையை நான் தான் எழுதினேன். ப்ரூஃபும் நான் தான் பார்த்தேன். ஏனென்றால் மஞ்சுளாவுக்கு பாதுகாப்பு கருதி தெலுங்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மஞ்சுளா விஜயகுமாரை திருமணம் செஞ்சுக்கிட்டார். விஜயகுமாரின் மனைவி என்பதால் அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது.
அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர். விஜயகுமார் அதிமுகவிலிருந்து வெளியே தூக்கி போட்டார். ஏன் எதற்கு என்பதை நான் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே புரியும். அப்பேற்பட்ட நிலையில் மஞ்சுளாவுடைய 3 மகள்களையும் விஜயகுமார் நினைத்திருந்தால் டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ வக்கீலுக்கோ படிக்க வச்சுக்கலாம்ல, ஏன் படிக்க வைக்கல? அப்போது தன்னுடைய முதல் மனைவியுடைய மகள்கள் இருவரும் டாக்டருக்கு படிக்கணும், டாக்டர் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும். அவருடைய மகள் தியா, அனிதாவுடைய மகள் தியா இப்போது டாக்டரு, இப்போ கல்யாணம் ஆகிருக்கு. அப்போது 2 மனைவி, ஒன்று முத்துக்கண்ணு, இன்னொன்று மஞ்சுளா. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. இதான் விஜயகுமாரா? கேட்கலாம்ல. இது நியாயமான கேள்வியா இல்லையா? ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு பத்திரிகைக்காரனை தன்னுடைய முதல் மனைவி முத்துக்கண்ணு மகள்களை டாக்டருக்கு படிக்க வைத்த விஜயகுமார் மஞ்சுளாவுக்கு பிறந்த 3 மகள்களையும் படிக்க வைக்கவில்லையே, என்ன காரணம்? அப்போ மஞ்சுளா சொத்து விஜயகுமார் கிடைக்கலையா? இதில் கூடுதல் தகவல் என்ன, விஜயகுமார் தன்னுடைய சொந்த தியேட்டரில் ஒரு சிலை வச்சுருக்கார் திருத்துறைப்பூண்டியில். அதில் இடது பக்கம் முத்துக்கண்ணு, வலது பக்கம் மஞ்சுளா, 2 மனைவியுடன் தோள் மேலே கை போட்டு ஒரு சிலை வச்சுருக்காரு. 2 மனைவியுடனும் ஜோடியாக நின்று சிலை வைத்து கொண்ட முதல் நடிகர் விஜயகுமார். ஆனால் அதே சமயத்தில் பத்திரிகையாளர்களுக்கு அழைக்கப்படவில்லை என்பது ஒரு புறம். இன்னொன்று, அவர் பெற்ற மகள் வனிதாவுக்கும் அவர் அனுப்பலை. ஆனால் வனிதாவுக்கு அழைப்பு அனுப்பாததுக்கு காரணம் இருக்குது, அது எனக்கு தெரியும். ஏன்னா அது பத்திரிகையில் நாரி போச்சு. விஜயகுமார் தான் பெற்ற வனிதாவினால் முகத்தில் கரி பூசி கொண்டார். வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு நாரடிச்சிருச்சு வனிதா. என்னுடைய அம்மாவுடைய சொத்து அந்த பங்களாவில் எனக்கு பிரித்து கொடு அப்படி என்று சண்டை போட்டார். பங்களாவை பூட்டெலாம் பூட்டி போயிட்டார். நடு ரோட்டில் போலீஸ்காருக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் சண்டை. அப்போ ஒரு 7 வயசு இருக்கும் ஜோவிகாவுக்கு, வனிதாவுடைய மகளுக்கு. அழுதுகிட்டு போலீஸ்காரரோட அவங்க அம்மா சண்டை போடுறதை பார்த்துக்கிட்டு இருந்தது. இது ஜோவிகாவே சொல்லியிருக்கு. எந்த ஒரு அப்பாவுக்கும் நேரக்கூடியாத அவமானம் விஜயகுமாருக்கு ஏற்பட்டது. அதனால தான் அவர் வனிதாவுக்கு அழைப்பு அனுப்பவில்லை. ஆனால் வனிதாலாம் அதை சட்டையே பண்ணல. சிங்களாக தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு விட்டுட்டார். மகாபலிபுரம் ரெசார்ட்டில் கல்யாணம் ஆச்சு. தாய்மாமன் என்ற முறையில் அருண்குமார் வசதியானவர். 2 பக்கமும் வசதி அருண் விஜயகுமாருக்கு. ஏன்னா மாமனார் பெரிய டாக்டர், அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது. அப்பா கூட அருண் விஜயை வச்சு சொந்த படம் எடுக்கலை. ஆனால் அருண் விஜய் மாமனார் தன்னுடைய மருமகனுடைய வளர்ச்சிக்காக 3 சொந்த படம் எடுத்தார். அதனால் இயற்கையிலே அருண் விஜய் பணக்காரர். அவர் தன்னுடைய தாய் மாமன் சீரை ரொம்ப வைர நெக்லஸு நகைகள் அதிகமாக கொடுத்து செஞ்சதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது அவர் சொந்த விருப்பம். ஏன்னா படோடமாக நடத்த வேண்டும் என்று நினைத்தார், நடத்தி விட்டார். ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தார் விஜயகுமார். அந்த படத்து பேர் கை கொடுக்கும் கை. அந்த படத்தை இயக்கியவர் மகேந்திரன். அந்த கதையும் கூட கன்னடத்தில் ரஜினிகாந்த் நடித்தது தான் தமிழில் கை கொடுங்க என்று கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார் மகேந்திரன். அந்த படம் சுமாராக தான் போச்சு. அது மட்டும் இல்லை, ரஜினிகாந்துக்கு முன்னாடியே கதாநாயகனாகி விட்டார், சோலோ கதாநாயகனாகி விட்டார் விஜயகுமார். ஆனாலும் சங்கர், சலீம், சைமன் என்ற படத்தில் 3 கதாநாயகர்கள் ஒருவராக ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்தார் விஜயகுமார். அதனால் ரஜினிகாந்துக்கு விஜயகுமார் மேலே ஒரு தனி அன்பும் பாசமும் உண்டு. எல்லா விசேஷங்களிலும் விஜயகுமார் விட்டு விசேஷங்களில் ரஜினிகாந்த் முன்னணியில் நிற்பார். நேற்று கூட வேட்டையன் படப்பிடிப்புக்கு விடுமுறை கொடுத்து விட்டு தான் அந்த விழாவிலே கலந்து கொண்டார்.
ரஜினிகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் இருக்குது. பத்திரிகைக்காரங்களை அழைக்காததற்கு என்ன காரணம்? அது சரி, இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், நான் அழைப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லலாம், சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து தயாரி ஒரு நடிகர் விஜயகுமார் பத்திரிகையாளருடைய பின்புலம் இல்லாமல், பத்திரிகையாளருடைய ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. பொண்ணுக்கு தங்க மனசில் இருந்து நான் அவரை கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு ஊரில் வந்து திருத்துறைப்பூண்டி அருகில் ஒரு கிராமம், ஒரு ஊர், அங்கே வந்து தியேட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருக்கேன். கட்டசிக்காவது நான் மகாபலிபுரம் போக வேண்டியில்லை, மகாபலிபுரத்துக்கு போய் அந்த கல்யாணத்தில் சாப்பிடணுங்கிறது இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி திருமணம் என்று சொல்லியிருக்கலாம்ல. சின்ன நடிகர்கள், வளர்ந்து வர நடிகர்கள் எல்லோருமே தங்களுடைய திருமணத்தை பத்திரிகையாளர்கிட்ட சொல்லும்போது, தன்னுடைய பேத்தி திருமணம் இந்த வயசில் 80 வயசில் இன்னும் கண் மாதிரி இருக்கார் விஜயகுமார். அதனால தான் இந்த கேள்வி எழுகிறது. ஆனாலும் நமது சார்பிலும் மெட்ராஸ் மூவி சேனல் சார்பிலும் விஜயகுமாரின் பேத்தி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். நேரில் இது போன்ற பரபரப்பான புதிய தகவல்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.